ஏமா 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 உங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன இப்படி ஓவரா உங்க ஊர் பாஷையில் சொன்னா சலம்பரிய லைவ்ல உட்காந்து என்ன நான் எல்லாம் என்ன உனக்கு பூணுவிய அப்படி தெரியுதா? உனக்கு என்ன பார்க்க இல்ல என்ன பார்க்க என்ன ரொம்ப முட்டா அப்படி தெரியுதா? எப்படி ரொம்ப பேசுற அப்படியே பெரிய நீ எல்லாம் பெரிய அப்படியே அப்பா டக்கர் மாதிரியும் நான் என்னமோ உனக்கு காலு கீழே கிடக்குற மாதிரியும் என்ன இல்ல என்னன்ற என்ன பில்டப் கொடுக்க ட்ரை பண்ற நீ? ஒருத்தர் என்கிட்ட பேசினாருன்னு உங்ககிட்ட நான் கால் பண்ணனா பண்ணி உங்ககிட்ட சொன்னா சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னா சொன்னோன்னு நீ என்ன சொன்ன? இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நீ கேட்டியா? சரியா? அதுக்கப்புறம் உன் வீட்டுல இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட பேசுறேன். டக்குன்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ தான் சொல்லியிருப்பேன்னாரு. அந்த ஆளு கூட நீயும் உன் கூட ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க பேரை நான் சொல்லவா? அவங்களும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் தான் சொன்னார். புரியுதா? அவரு தான் சொன்னார். சரி, நீ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? இவரு உன் தங்கச்சி கிட்ட என் நம்பர் கேக்குறாரு, நான் தான் கொடுக்க வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு நீ சொன்னியா? சரி, திடீர்னு எப்படி நேத்து இவருக்கு இந்த நம்பர் வந்தது? ரெண்டாவது, நான் காசு போட்ட அந்த ப்ரூஃப் எப்படி அங்க போச்சு? எப்படி ப்ரூஃப் எப்படி போச்சு? சொன்னது நான் இல்ல, உன் வீட்டுல உன் கூட உன் பக்கத்துல இருக்கிறவர் தான் சொன்னாரு. இதெல்லாம் நான் சொல்லல. சரியா? ஏன் ஓவர் அப்படியே லைவ்ல உட்காந்து நான் உன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன், நான் அப்படி இப்படி. நீ எல்லாம் நம்பர் பிளாக் பண்ற அளவுக்கு நான் கேவலமா இருக்கேன்னு நினைச்சு என்ன மறந்து போச்சா? நீ யாருன்றது நீ மறந்துட்டியா? மறக்காத, நான் அப்புறம் ஞாபகப்படுத்தணும்னு வச்சிடாத. சரி, அடுத்து என்ன சொன்ன? குமரேசன் நான் சொல்லி இருப்பேனா? சரி, குமரேசன் மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிய கூட வச்சிருக்கேன். என்னம்மா இந்த வாய் தானமா சொல்லிச்சு? அவன் தம்பி அவன் இல்லன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை இல்லன்ட்டு. ஏமா அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கும் போது உனக்கு நம்பிக்கை துரோகின்னு தெரியலையா? உனக்கு அவன் லைஃப்ல எல்லா நிலைமைக்கும் உன்னை கூட்டிட்டு வந்து விட்டப்போ உனக்கு நம்பிக்கை துரோகின்னு தெரியலையா? நீ உன்னோட பர்சனல் முதற்கொண்டு எல்லாத்தையும் நீ அவங்ககிட்ட சொன்னிய, அப்ப உனக்கு நம்பிக்கை துரோகின்னு தெரியலையா? இப்பதான் உனக்கு தெரியுதோ நம்பிக்கை துரோகின்னு? அப்பெல்லாம் உனக்கு தெரியவே இல்லையா? சரி, அது உன் பர்சனல்மா. நீ சொல்ற மாதிரியே நான் குமரேசன் கிட்ட சொன்னனே வச்சுக்கோ. இன்னொருத்தவங்க காசு போட்ட விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? வண்டி வந்து பழக்கடைக்காரங்க இடிச்சாங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அவங்க கிட்ட இருந்து இவ்வளவுதான் காசு வாங்குனீங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் இதெல்லாம் எப்படி குமரேசன் சொல்லியிருப்பேன்? யோசிக்கணும்ல. அப்படி இப்படி 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 ட்விஸ்ட் பண்றீங்க. யாருக்கிட்ட? என்கிட்டேவா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே ட்விஸ்ட் பண்றீங்க. எப்படி போச்சு நான் கண்டுபிடிச்சு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? என்னத்துக்கு அப்படியே லைவ்ல உட்காந்து அப்படியே நீங்க பெரிய ஆளு எப்படிங்க? நாங்களாம் வந்து ஒண்ணுமே இல்லையா? நீங்க மட்டும்தான் பெரிய ஆளு, நாங்களாம் என்ன முட்டாளா? என்ன பேசும்? ஒண்ணு நீ வந்து என்கிட்ட போன்ல பேசணும். அதை விட்டுட்டு நீ லைவ்ல உட்காந்து அவ்வளோ பேசுற. எதுக்கு அவ்வளோ பேசுற? உனக்கு மட்டும் தான் மரியாதையா? எனக்கெல்லாம் மரியாதை கிடையாது. எப்படி நாங்களாம் என்ன ரோட்ல கிடக்குறவங்களா? நீ பெரிய ஆளா? நீ பெரிய ஆளு, உன் கூட ஒருத்தர் இருக்காரு பாரு, அவருக்கு மட்டும்தான், மத்தவங்களுக்கு எல்லாம் கிடையாது. சரியா? எப்படி என்ன பார்க்க உனக்கு பெரியம்மா மாதிரி இருக்கா? சொன்னதை செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப தெரியலையா பெரியம்மான்ட்டு நானு? பெரிய ஆளா இருக்க நீ. எவ்வளவு என்ன பேசிட்ட? சுமியாவது என்ன ஒரு தடவை தான் அது பேசிச்சு. அது ஒரு தடவை தான் அது சொல்லிச்சு. அது எங்க சொல்லிச்சு? யாரோ ஒருத்தர் கிட்ட அது சொல்லிருக்கு. அது மீடியால சொல்லல, எங்கேயும் சொல்ல. ஆனா நீ தினந்தோறும் அதை சொல்ற. அப்ப நீ நல்லவளா அவன் நல்லவளா? சரி, நீ மீடியால உட்காந்து லாஸ்ட் டைம் என்ன சொன்ன? பணக்காரங்களாம் எனக்கு இதுக்கு சமானம், நீ எல்லாம் பெரிய ஆளா இருந்தா அது உன்னோட வச்சுக்கணும், நான்லாம் வேற லெவல், என்ன பில்டப் கொடுத்த. நீ அசிங்கப்படுத்தினியா அவங்க அசிங்கப்படுத்தினாங்களா? அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட கேட்டப்போ நீ லைவ்ல என்கிட்ட போன்ல வந்து எப்படி பம்முன, எப்படி பேசுன நீ? எதுக்கு இப்படி எல்லாம்? எதுக்கு? உனக்கு உன்னை நம்புறாங்களா? வச்சுக்கோ. சரியா? நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு இப்பெல்லாம் தான் தெரிய ஆரம்பிச்சது. நான் பாட்டுக்கு ஒதுங்கி தானே இருக்கேன். நான் யாருக்கோ ஏதோ கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? சரி, கொடுத்தனா அந்த பொம்பளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தேன். நீ அந்த விஷயம் நான் பேசும்போது நீ என்ன சொன்ன? நேத்து என்ன சொன்ன? முந்தா நேத்து நீ நான் கூட நினைச்ச மெர்சிமா எங்க அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டு ஹாஸ்பிட்டல்ல டைரக்டா கொடுத்தேன். ஏன் உங்க அம்மா என்ன பெத்துச்சா? ஏன் நீ சம்பாதிக்கலையா? அந்த பொம்பளைக்கு தான் வருமானம் இல்ல, நீ சம்பாதிக்கலையா? ஏன் உன் பணம் மட்டும் உனக்கு? உன் பணம் உன் பணம், என் பணமும் உன் பணமா? எப்படி ஒரு தடவை உன் அம்மாவுக்கு கொடுப்பாங்க? ஏன் உனக்கு தெரியாத உங்க அம்மாவுக்கு? சரி, நீ எத்தனை தடவை நீ இந்த உங்க அம்மா விஷயத்த என்ன பேசிட்டியா? நானா தானே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், அதுக்கு பதிலே சொல்லாம. இன்னும் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறேன். உங்க நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணுவேன். நீங்க எல்லாம் வந்து இனிமே எனக்குன்னு ஒரு இருக்கு. யாருக்கு? உனக்கு ஒரு முகம் இருக்கா? உனக்கு ஒரு முகம் இருக்கா? என்ன முகம் இருக்கு? நீ நல்லவளா? வேணாம். சரியா? நீயாவே இரு, நானாவே இருக்கேன். இது கூட நான் வீடியோ போட்டு பேசிருக்க மாட்டேன். ஆனா நீ லைவ்ல உட்காந்து சும்மா அப்படியே பேசினீங்க. நான் உண்மை தெரியாம நான் பேசுவேனா?
நான் யோசிக்க மாட்டேனா? நீ என்ன அவ்வளவு என்ன பைத்தியம் நினைச்சியா? உனக்கு தெரியுமில்ல என்ன யாருன்னு? தெரியுமில்ல உனக்கு தெரியுமில்ல நான் யாருன்னு? இந்த வேற நிறைய பேசிட்ட நீ என்னை பத்தி, புரியுதா? இன்னைக்கு மத்தவங்களும் என்னை பத்தி பேசுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீதான். மத்தவங்களும் என்னை பத்தி பேசுறதுக்கு காரணம் நீங்க 3 பேர் தான், சரியா? நீ ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஓட ஓட அடிப்பேன், நேரா டிஃபர்மேஷன் சூட்டு போட்டுருவேன். நீ எண்ணி எனக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும். இந்த ஆட்டம்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, மரியாதை கெட்டுரும் உனக்குலாம். என்ன பெரிய இவன் மாதிரி உட்காந்து லைவ்ல உட்காந்துட்டு ஊனா பேச நீ என்ன பெரிய ரவுடியா? ரவுடியா நீ? பொறுமையாலாம் நான் போவேன்னு நினைக்க மாட்டேன், மரியாதை கெட்டுரும் உனக்கு. இதான் வச்சுக்கோ, ஆதரிச்ச கைய வச்சே உன்னை அடிச்சு விரட்டுற மாதிரி வச்சிடாத என்ன, தெரியுதா? நான்லாம் வேற மாதிரி ரொம்ப பொறுமையா இருக்கேன். என்ன போற வரவெல்லாம் உட்காந்து மூஞ்சில மூத்திரம் அடிச்சுட்டு போறதுக்கு நான் என்ன காவாவா? காவாவாடி நீ எல்லாம்? என் முன்னாடி நீ பேசுவியா? நீ எல்லாம் இந்த குமரேசன் நம்பர் கொடுத்தது யாரு? நீங்க தானே. எத்தனை தடவை நீ என்கிட்ட பேசும்போதெல்லாம் கேட்ட, மா மெர்சிமா நீ காசு போட்டுறீங்களா, அவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டீங்களான்னு கேட்டீங்களா? உங்களுக்கு துணையா இருந்தப்போ அவன் நம்பிக்கை துரோகின்னு தெரியலையோ? ஏன் முந்தானேத்து கூட அவன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது நீ கால் பண்ணிய, அப்போ உனக்கு தெரியலையா அவன் நம்பிக்கை துரோகின்னு? என்னம்மா என்ன ஓவர் பில்டப் கொடுக்குற தேவையில்லாம? எப்படி நானும் பெரியம்மாவும் ஒண்ணு, பெரியம்மாவும் நானும் ஒன்னும் தெரிஞ்சது இல்ல. பெரியம்மா மாதிரி இருந்திருக்கணும், நானு ஓடுனீங்கல்ல இருந்திருக்கணும், புரியுதா? வேண்டாம், ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் ஆக்கிடாது, சரியா? உன் பருப்பு உன் பந்தாலாம் உன்னோட வச்சுக்கணும், என்கிட்ட காட்டக்கூடாது, சரியா? எல்லாத்துக்கும் நான் பொறுமையாலாம் போயிட்டு இருக்க மாட்டேன்னா. நீ ரொம்ப பண்ணுவ பெரிய தெனாவ. நீ யாருன்றது எனக்கு தெரியும், நான் யாருன்றது உனக்கு தெரியும், புரியுதா? எனக்கெல்லாம் தலை மேல ஏறிச்சு, அவ்வளவுதான் நீ எல்லாம், சரியா? நான் ஓவரா உட்காந்து பேசிக்கணும். நான்லாம் என்ன மட்டம் நினைச்சியா? நீ மட்டம் நினைச்சியா? உனக்கு பெரிய ஆள்னா அவரு, உன்னை அவரு பெருசா நினைக்கிறானோ அது அவரோட வச்சுக்கணும். நான் எனக்கெல்லாம் நீ பெரிய ஆள் கிடையாது, சரியா? ஏதோ உன் மேல உள்ள ஒரு பரிதாபத்திலையும் சரி, பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கு, ஏதோ ஒரு பாசத்திலையும் போனா போதுன்னு நினைச்சேன். இன்னும் ஓவரா லைவ்ல பேசும்போது தெரியாது, இன்னொரு பொம்பளைய பேசுறோம் அது அசிங்கம்னு ஒண்ணு தெரியாத. நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ என்ன கூட பெரிய ஆளா? ஒரு போனை கையில வச்சுட்டா நீங்க எல்லாம் பேசுவீங்க, நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. சரி, நேற்று லைவ்ல தானே நான் பேசினேன், நீ எதுக்கு நேற்று காலையில எனக்கு போன் பண்ண? உனக்கு தெரியாதா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பேன்னு தெரியாதா? இங்க கேட்கற சத்தத்துல நான் உங்ககிட்ட போன் பேசுவேனா? எதுக்கு நீ போன் அடிச்ச? எதுக்கு நீ போன் அடிச்ச? நேற்று நைட்டு தானே நான் பேசினேன், லைவ் சாயந்தரம் தானே போட்டேன், நீ அப்பதானே கேட்க வந்தேன். நீ எதுக்கு காலையில போன் அடிச்ச? இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றீங்களோ? அந்த பொம்பளைக்கு நான் எதுவும் செஞ்சிடக்கூடாது. செஞ்சுட்டேன்னா அவங்க உங்களை இப்படி பேசினா, அவன் ஒரு தடவை தான் பேசினான், சரியா? நீ திரும்ப 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 நீ சொல்லிக்கிட்டே இருக்க. நீ எவ்வளவு கிரிமினல்னு எனக்கு தெரியும், புரியுதா? இன்னொரு தடவை நீ என்ன உட்கார்ந்து ஏதாவது லைவ்ல பேசுன நீ பெரிய ஆளுன்ட்டு நான் என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியும். நீ கடைசி வரைக்கும் ஓடுவ, புரியுதா? உன்னோட எல்லா இது கடைசி வரைக்கும் ஓடுவேன், நிக்க முடியாத அளவுக்கு ஓடுவேன். நான் அப்புறம் அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், புரியுதா? இதோட நிறுத்திக்கணும். இதோட நான் இப்ப உனக்கு போன்ல பேசியிருந்திருப்பேன். ஏன் தெரியுமா வீடியோல பேட்டா? நேத்து பெரிய பருப்பு மாதிரி லைவ்ல உட்காந்து பேசின பத்தியா? அதுக்குதான் நான் உனக்கு போடுறேன் இந்த வீடியோ, தனியா போடுறேன், சரியா? உன் ஆட்டம்லாம் என்கிட்ட வச்சு கூடாது. பெரியம்மாவை விட நான் பெரிய ஆளு, தெரியுமா? அடிச்சேன்னு வச்சுக்கோ எழும்பவே மாட்டேன், சரியா? அளவோட எடுத்துக்கணும். அந்த மனுஷன் மேல இறக்கத்துக்கு தான் பேசாம. நீ என்னென்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளவெல்லாம் என்ன பேசியிருக்கணும் எனக்கு தெரியும். நான் ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியா இருக்கேன். ஏன்னா போயிட்டு போகுது, நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம், நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்க. இதோட நிறுத்தி. ஏதாவது என்னை பத்தி பேசின ஒரு வார்த்தை பேசினாலும் சரி, அவ்வளவுதான் நீ காலி, அதோட காலி. என்ன மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு. பெரிய இவங்க பெரிய பருப்பு, நாங்கெல்லாம் இது சொம்ப இல்ல. நீங்க பேசுறதெல்லாம் பேசுவீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு போனோம். 4 பேர் உனக்கு உட்காந்து சிங்சாங்க அடிக்கிறதுக்கு. உன் லெவல் என்னன்றது நீ மறந்துடாத. உன் கூட இருக்கிற ஆளுக்கு வேணா நீ பெரிய ஆளா இருக்கலாம், அது நீ எனக்கு நீ சொல்ற பாஷையில் சொன்ன என் மொசருக்கு சமம், புரியுதா? தோட அடக்கி வாசிக்கணும். இன்னொரு தடவை ஏதாவது என்ன பேசணும், உன் பாஷையில வேற மாதிரி நான் பேசிடுவேன், புரியுதா? இதான் முதலும் கடைசியும். என்ன திருட்டுத்தனம் பண்ணன்னு உனக்கு தெரியும்ல, உன் மனசுக்கு தெரியுமா? நீ பண்ணலையா? மூடிட்டு போ. அது நான் சொல்ல, உன் கூட இருந்தவன் சொன்னான். அவரு போட்டு மிதி சொதா ஏன் சொன்னன்ட்டு, புரியுதா? என்கிட்ட பேசாத. வந்துட்டா அவளுக்கு ஏதாவது செஞ்சனா உடனே தூக்கிக்கிட்டு எங்களை பேசுறதுக்கு. இன்னொரு தடவை நீ பேசி பாரு, நீ அப்புறம் மெர்சிமாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப.